அந்த ஆடியோ லான்ச் மறக்க முடியாத ஒரு ஆடியோ லான்ச்னா, இப்ப எல்லாருமே இந்த ஒரு ஆடியோ லான்ச்‌காக தான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நான் சென்னையில இல்லையேப்பா அப்படின்னு மன வருத்தத்திலயுமே இருக்காங்க. ம். மலேசியால தளபதியோட கச்சேரி இருக்கு அப்படின்னு ஐயோ! அனௌன்ஸ்மென்ட் வந்த உடனே எல்லாரும் செம்ம ஆமா. ஹைப்ல இருக்காங்க. ம். நீங்க அதுல ஒரு பார்ட்டா இருக்கிறீங்க. ம். மலேசியா தளபதி கச்சேரில டிஜே பண்ண போறீங்க. ஆமா. அந்த மொமெண்ட் எப்படி நடந்தது அது ஆக்சுவலி? ஆக்சுவலி என்னன்னா, ஆ யூசுவலாவே வந்து இந்த ஆடியோ லான்ச்சஸ்ன்னு எடுத்தாலே, சென்னையில ஒரு முக்கியமான டிஜேஸ் ஒரு 4 பேர், 5 பேர் தான் ம். இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஆள் வந்து நம்ம டீமும் ரொம்ப முக்கியமான டீம். அப்போ எல்லா ஆடியோ லான்ச்சஸ்க்குமே யார் பண்றா? யார் பண்றா? அப்படின்ற ஒரு காம்படிஷன் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஏன்னா லாஸ்ட்டா நம்ம வந்து லியோ பண்ணும்போது, ம். நான் தளபதிய ரொம்ப கிட்ட பார்த்தேன். ஆ எனக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு இன்னைக்கு வரையுமே வந்து நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாலுமே, எந்த இடத்துலயும் போனாலுமே, 2 ஆடியோ லான்ச்சஸ் வந்து என்னோட மனசுலயே இருக்கும். அது ம். ஒண்ணு வந்து ஜெயிலர், இன்னொன்னு லியோ.